தமிழக அரசியல் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது கேட்க இது சரியான நேரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் விஜய் அவர்கள் ஆட்சி அமைஞ்சிருக்க, ஆட்சி அமைஞ்சுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் அரசியல் என்ட்ரி ஆன உடனே இங்க அரசியல் விமர்சனங்கள் ரொம்ப தரந்தாழ்ந்து போயிருச்சு. எப்படின்னா சீமான், உதயநிதி ஸ்டாலின், மு.க.ஸ்டாலின், திமுக கொத்தடிமைகள் எல்லாருமே தான் விஜய் அவர்களை ஒரு மேல பேசுறது, அவரோட ஃபேமிலி அட்டாக் பண்றது, தனி மனித தாக்குதல், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அரசியல்ல ஒரு வித்தியாசமா கோழைத்தனமா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது போக போக சரியாகும் அப்படின்னு நினைச்சா விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகி இப்ப 2-3 மாசம் கழிஞ்சதுக்கு அப்புறம் இப்பவும் எதிர்கட்சி, அதாவது உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், ஒரு சீட்டு கூட வாங்காத தெருநாய் சீமானா இருக்கட்டும், இவங்களோட விமர்சனங்கள் ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்கு. இந்த தரம் தாழ்ந்த அரசியல் பேச்சுகள்னால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சிலர் கேட்கலாம். ஆனா அவங்களுக்கான பதில் என்னன்னா, தரம் தாழ்ந்த அரசியல் மீண்டும் இளைஞர்கள் மத்தியில ஒரு கோபத்தை தூண்டி, அரசியல் ஒரு சாக்கடை, நம்ம இங்க பேச முடியாது, நமக்கு இந்த அரசியல் வேண்டாம், மீண்டும் ஒதுங்கி இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல் ஒரு சாக்கடை, இது வேண்டாம், நிறைய இளைஞர்கள், ஜென்சி கிட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே ஒதுங்கி இருந்தாங்க. குறிப்பா குழந்தைகள் எல்லாம் அரசியல பேச மாட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சாங்க, அரசியலை பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அத மீண்டும் பழைய வீட்டுல கொண்டுறணும், இவங்களை அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கட்டத்துலதான் இருக்காங்க திமுகவை இருக்கட்டும், நாம் தமிழர், தெருநாய் சீமானா இருக்கு. அப்படி என்ன நடந்து போச்சுன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதுக்கான விடைதான் இப்ப சமீபத்துல சீமான் அவர்கள் பேசியிருந்த விஷயம். சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் விமர்சி பேசுறதெல்லாம் புதுசு கிடையாது, அது ரொம்ப ஓல்டு மேட்டர் தான். அதுவும் ரொம்ப கேவலமா பேசுவோம், நம்ம அதை கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா விஜய் அவர்கள் சொன்ன கதை மாதிரி காட்டுல பல விலங்குகள் இருக்கு, ஆனா செத்து போனதா சிங்கம் தொட்டு கூட பார்க்காது. அப்படி ஒரு தொட்டு பார்க்காத வேஸ்டா தான் சீமான் இருந்தான். ஆனா இன்னைக்கு ஏன் நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை, இவன் மக்களுக்குள்ள எப்படி வெறுப்பை விதைக்கிறான் அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். சீமான் அவர்கள் ரீசெண்டா பேசும்போது, இவ்வளவு நாள் விஜய்னு தானே பேர் இருந்து அரசியலுக்கு வந்த உடனே ஏன் ஜோசப் விஜய்னு பேர் மாறி இருக்கு அப்படின்னு முதல் கேள்வி கேட்கிறான். அடுத்த கேள்வி என்ன கேட்கிறான் அப்படின்னா, இவ்வளவு தொகுதி இருக்கும்போது ஏன் விஜய் அவர்கள் குறிப்பிட்ட அந்த தொகுதியில, அதாவது திருச்சி கிழக்குல பெரம்பூர் தொகுதியில போட்டியிடணும் அப்படின்னு கையை அடிச்சுட்டு அவங்க ஸ்டைல கேட்கிறான். தமிழ்நாட்டுல இவ்வளவு தொகுதிகள் இருக்கு, ஏன் அந்த தொகுதிகள்ல போட்டியிட்டாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறான் சீமான். இந்த 2 கேள்வியை அவன் கேட்கறதுக்கான காரணங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா சீமான் போன்ற தெருநாயை நீங்க கண்டிப்பா காரி துப்புவீங்க. சீமான் ஏற்கனவே தமிழகத்துல மத ரீதியான, இன ரீதியான, மொழி ரீதியான பிரிவு, மக்களுக்குள்ள பிளவு உண்டாக்கிதான் அரசியல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ விஜய் அவர்களை மத ரீதியை அடையாளப்படுத்தி, ஜாதி ரீதியை அடையாளப்படுத்தி அவரோட அரசியலை ஆட்டங்கானம் வைக்கலாம்னு நினைக்கிறான் இந்த சீமான். எப்படின்னா, ஜோசப் விஜய்னு ஏன் இப்ப பேர் வந்து அப்படின்னு கேட்கறது மூலமா மத ரீதியா விஜய் அவர்களை அட்டாச் பண்ண பாக்குறார். 2வது, அவர் போட்டியிட்ட 2 தொகுதிகளை மையப்படுத்தி ஜாதி ரீதியா ஒரு வண்ணம் பூச பாக்குறான் இந்த சீமான். இந்த சீமானுக்கு நான் முக்கியமான 2 விஷயங்களை சொல்ல விரும்புறேன். விஜய் அவர்கள் எங்கேயுமே தன்னோட பேரை ஜோசப் விஜய்னு யூஸ் பண்ணல. பல காலமா விஜய் தான் யூஸ் பண்ணிட்டு வந்தாரு. ஆனா சீமானோட நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற ஒரு எச்சராஜா பைத்தியக்காரன் இருந்தான். அவன் தான் முதலா ஜோசப் விஜய் அப்படின்னு, அதாவது விஜய் அவர்கள் என்ன கிறிஸ்தவர் அப்படி தெரிஞ்சா மக்கள் வெறுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஜோசப் விஜய் தான் உண்மையான பேருன்னு பப்ளிக்ல பேசி பிரபலப்படுத்தி விட்டான். அதுக்கப்புறம்தான் எல்லாருமே ஜோசப் விஜய்னு பேச ஆரம்பிச்சாங்க. 1. 2வது விஷயம், ஒரு மனுஷன் அரசியலுக்கு வரும்போது அவங்க ஒவ்வொரு ஃபார்ம் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும், அதாவது போட்டியிடுறதுக்கு. இப்படி எல்லா விஷயம் பண்ணும்போது ஜோசப் விஜய் ஃபுல் நேம் கொடுக்காம சும்மா விஜய் விஜய் கொடுக்க முடியும்? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத சீமானை கொண்டு போட்டு எதுக்கு தமிழகத்துல வச்சிருக்காங்கன்னு எனக்கே புரியல. அது மட்டும் இல்லாம சீமான் சுயமா ஒரு நிமிஷம் சிந்திச்சாலே இப்படி எல்லாம் பேசியிருக்கவே மாட்டான். அது காரணம், சீமானோட முழு பேரு செபாஸ்டியன் சைமன். இந்த சைமன் அப்படிங்கிற நாய் தான் தன்னோட பேரை செந்தமிழ் சீமான் அப்படின்னு மாத்திட்டு மக்கள் மத்தியில நாடகம் நடிச்சுட்டு இருக்கிறான். அவன் தான் செந்தமிழ் சீமானா, செபாஸ்டியன் சைமன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழக மக்கள், நாம் தமிழர் தம்பிகளுக்கு எல்லாம் முக்கியமான ஒரு செய்தியை இந்த வீடியோ மூலமா நான் சொல்றேன். இந்தியால மட்டும் இல்ல, உலகம் முழுவதிலையுமே ஜாதி, இனம், மொழி இதை பயன்படுத்தி அரசியல் ரீதியா மக்களை பிரிவுபடுத்தி யாரெல்லாம் ஆட்சியை பிடிச்சி அதிகாரத்துல வந்தாங்களோ அவங்க யாருமே உருப்படி ஆட்சி பண்ணதும் இல்லை, மக்களுக்கு நல்லது பண்ணதும் இல்லை. அதுக்கு மாறா இந்த இன அரசியல், மொழி அரசியல் மூலமா பல மக்களோட உயிரை தான் பறிச்சிருக்காங்க. வரலாறுல நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணிக்கோங்க, எங்கேயாவது
இன ரீதியாவோ மொழி ரீதியாவோ மத ரீதியாவோ அரசியல் பண்ணி சக்சஸ் பண்ண ஒரு விஷயத்தை காட்டினா கூட சீமானை பத்தி நான் பேசுறதே நிறுத்துறேன். இப்படி இருக்கும்போது கல்வியில வளர்ந்த நம்ம தமிழகத்துல சீமான் போன்ற தெருநாய்கள் அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் நம்மளை பிளவுபடுத்துறத நாம அனுமதிக்கவே கூடாது. இதுக்கு முடிவு என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சீமான் போன்றவர்களை நாம இந்த சமூகத்துல இருந்து ஒதுக்கி வைக்கணும். சீமான் போன்ற நாய்களை சமூகத்துல உலா விட்டாலோ பேச விட்டாலோ மக்களுக்குள்ள இவங்க நிச்சயமா பிரிவினையை தூண்டத்தான் செய்வாங்க.